ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்கப்பா. நம்ம இந்த மழை காலத்தில் இந்த ரோசஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி டைபேக் இந்த மாதிரி குச்சியெல்லாம் காஞ்சு போனது, சில தடவை அந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் காஞ்சு போனதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்படி நம்ம கட் பண்ணிவிட்டு ஃபங்கிசைடு எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி என்னோடய செடியில் ஈவினிங் நிறையா இப்போ ரீசெண்டாக தொடர்ந்து மழை பெய்யுது. ஸோ இதெல்லாம் என்னோடய சாயில் மீடியாவில் மேலே உமியை டாப் அப் பண்ணேன். இதை ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். ஸோ 1-2 குச்சி காஞ்சு போயிடுச்சு. ஸோ ஏன் காயுது அப்படின்னா, சம்டைம்ஸ் நிறையா தண்ணி அந்த மண்ணில் தண்ணி தேங்கி அந்த ரூட்டில் ஏதாவது அஃபெக்ட் ஆகி காஞ்சிரும். ஸோ இதெல்லாம் நார்மல் தான் ரோசஸில். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம என்ன செய்யலாம், இந்த மாதிரி குச்சியெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். நல்லா ஆரம்பத்திலே கொஞ்சம் கவனித்து கட் பண்ணி எடுத்து ஒரு நல்ல ஒரு ஃபங்கிசைட் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அடுத்து அந்த ஃபங்கஸ் உள்ளே இறங்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் நம்ம கார்டனில் பார்க்கும்போது 1-2 செடிகளுக்கு அப்படி இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிடணும். ஸோ சில செடிகளுக்கெல்லாம் நான் கம்ப்ளீட்டாக ப்ரூனும் பண்ணியிருக்கேன். ப்ரூன் பண்ணிட்டோம்னா இப்போ பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பண்ணலாம். கிளைமேட் மாறி இருக்குது. ரொம்பலாம் வெயில் இல்லை, ரொம்ப வெயில், உச்சி வெயிலில் தான் பண்ணக்கூடாது. இப்போ கொஞ்சம் ப்ரூன் பண்ணலாம். இது ஒரு கொக்கோபீட்டில் வைக்கிறது ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். பெர்லைட், இந்த ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் பெர்லைட்டாக. கொக்கோபீட்டும் பெர்லைட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சோம். இந்த பெர்லைட்டை ஏன் மிக்ஸ் பண்ணோங்கிறதுக்கும் நான் சொல்லியிருப்பேன். பாருங்கள், இதுலேயும் ஒரு சின்ன ஒரு டைபேக் இருந்துச்சு. ஸோ அதையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். தளிர் அங்கங்கே குட்டி குட்டியாக அந்த நோட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ இந்த கொக்கோபீட்டில் இது தான் இஷ்யூ. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பார்த்து கவனமாக நம்ம வளர்க்கணும். இந்த நோடெல்லாம் வருது, நிறைய தண்ணி தேங்கிருச்சுன்னா அந்த நோடு என்ன செய்யும், வெளியிலே வராது, உங்களுக்கு கருகிரும். உங்களுக்கு அந்த தண்ணி தான் இஷ்யூ. அந்த வேர் மூச்சு விட முடியாது, ஆக்சிஜன் கிடைக்காது. அந்த மாதிரி எல்லாம் ஆகி உங்களுக்கு அந்த வேர் இதாகிடும். ஸோ இந்த மாதிரி டைமில் ஹைட்ரஜன் பெராக்சைடு நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப மோசமாக இருந்தால் ஹைட்ரஜன் பெராக்சைடு கொடுத்து கூட சரி பண்ணலாம். இந்த செடியும் பாருங்கள், இது சாயில் மீடியா தான். இதுலேயே 2-3 குச்சி எல்லாம் கொஞ்சம் காஞ்சு போச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், நிறைய இந்த மாதிரி செடிகள்லாம் இந்த குச்சி இதெல்லாம் சாயில் மீடியா நிறைய ட்ரிம் பண்ணிட்டேன். ஸோ குச்சி மாதிரி நிறைய ஹைட்டாக செடி போயிடுச்சு. ஸோ நடுவில் சம்மர் ஜாஸ்தியாக இருந்தனால நம்மளால் லைட் ட்ரிம்மிங் தான் பண்ண முடிஞ்சு. இப்போ ஓரளவுக்கு ரொம்ப ஹார்ட் இல்லை, ஆனால் ஓரளவுக்கு நான் ட்ரிம் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி பாருங்கள், இதெல்லாம் ஏற்கனவே ட்ரிம் பண்ணேன். இப்போ தளிர் புதுசாக விழுது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பூ பெருசாக வரும். உங்களுக்கு கிளைமேட்டும் சேஞ்சஸ் ஆகுது, பூவும் நல்லா பெருசாக வரும். ரொம்ப ரோஸை உயரமாக போகவும் விடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி கீழேயே வச்சுக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இதில் தளிர் நிறையா இருக்குது. ஸோ நான் கட் பண்ணலை. நெக்ஸ்ட் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணிவிடுவேன். பாருங்கள், இந்த செடி எல்லாத்தையுமே நம்ம டைபேக்கு, அதே மாதிரி இந்த காற்று உள்ளே போகாமல் அடைச்சலாக இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். இதெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சு. ஸோ அதெல்லாத்தையுமே நான் இப்போது சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்துட்றேன். இதை அடுத்து அப்டேட் பண்ணுறேன். எத்தனை நாள் கழித்து உங்களுக்கு இந்த மாதிரி தளிரெல்லாம் வருது. இப்போ இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு என்ன கொடுக்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி என்ன கொடுக்குறீங்களோ அந்தந்த மீடியா டிஏபி கொடுத்தீங்கன்னா டிஏபி கொடுக்கலாம். இது நீங்கள் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டாக பேலன்ஸ்டாக ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கலாம். இல்லை என்பிகே கொடுத்து வளர்க்குறீங்களா, ஒரு என்பிகே மிக்ஸ்டு பேலன்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கலாம். நம்ம என்ன அந்த செடிக்கு பழக்கப்படுத்தியிருக்கோமோ அதை தான் நம்ம கொடுக்கணும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான். இந்த செடிக்கு டிஏபி கொடுத்தவங்க என்பிகே கொடுத்தவங்க டிஏபி மாற்றி கொடுக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை நான் சேஞ்சஸ் பண்ணணும், நான் இல்லைப்பா எனக்கு ஆர்கானிக்லேருந்து இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டார், நான் ரோஸ் செடி வாங்கி 2 மாதம் ஆச்சு, எந்த ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கல, நான் கெமிக்கலுக்கு போகலான்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் சஜஷன் சொல்லுங்கள், நான் என்ன மாதிரி போகட்டும் அப்படின்னு கூட ஒரு 2 days பேக் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி உங்களுக்கு நீங்கள் தான்ப்பா முடிவு பண்ணணும். நான் கெமிக்கலுக்கு போகிறேன் அப்படின்னா ஒன்று ஆப்ஷன், நீங்கள் டிஏபி கொடுக்கலாம். நீங்கள் ஸ்டார்ட்டே டிஏபி கொடுத்து பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் கம்மியாக கொடுங்க, செடியை பொறுத்து இருக்குது. பெரிய செடினா நிறையா கொஞ்சம் கூட கொடுக்கலாம். சின்ன செடிக்கு ஃபஸ்ட்டு 5 கிராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மண்ணை நல்லா கிளறிட்டு கொஞ்சம் உங்களோட கம்போஸ்ட்டும் அப்புறம் கொஞ்சம் டிஏபி மிக்ஸ் பண்ணி செடிக்கு கொடுங்க.
கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் ப்ரூன் பண்ணி விடுங்க. செடியை ஒரு நல்ல ஒரு ப்ரூன் கொடுத்துட்டு மண்ணை கிளறிட்டு கொஞ்சோண்டு கம்போஸ்ட்டும் டிஏபியும் கலந்து கொடுங்க. கொடுத்து பாருங்கள், 15 டேஸில் சூப்பராக தளிர் வந்துடும் உங்களுக்கு. ஷுவராக வந்துடும். நல்லா தளிர் வந்ததுக்கப்புறம் அடுத்து உங்களுக்கு அந்த இலையெல்லாம் வந்ததுக்கப்புறம் பூ பூக்கிற ஸ்டேஜில் ஒரு டிஏபி கொடுக்கலாம் நீங்கள் கொஞ்சமாக. ஏன்னா 15 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் டிஏபியெல்லாம் கொடுக்கணும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நல்லா இலை வளர்கிறதுக்கு ஒன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் அந்த பூ வளர்கிறதுக்கு ஒன்ஸ் கொடுக்குறீங்க. மந்த்லி 2 டைம்ஸ் கொடுத்தாலே போதும். அது மட்டும் கொடுத்தா போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. அந்த மாதிரி நீங்கள் வளர்க்கலாம். அது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். நர்சரியில் வளர்கிற மாதிரி ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும். இல்லை எனக்கு கெமிக்கல் எல்லாம் கொடுத்து பழக்கம் இல்லை, நான் அதுக்கெல்லாம் நான் போகமாட்டேன், கெமிக்கல்னால எனக்கு பயம் அப்படின்னு சில பேர் இருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர், அது ஒரு மிக்ஸ்டு ஃபெர்டிலைசர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். நல்லா செடியை ட்ரிம் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்ட் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செடி வந்து நல்லா தழுக்கும். ஸோ அப்படி தழுக்கும் போது என்னாகும், அந்த சின்ன சின்ன நோட்ஸ் எல்லாம் வரும். அப்போ நீங்கள் உஷாராகிடணும். தண்ணி கம்மியாக ஊற்றணும், ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. ரொம்ப ஓவர் தண்ணி தேங்குகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு உங்கள் ட்ரைனேஜ் மீடியா வந்து நல்லா இருக்கணும். ட்ரைனேஜ் மீடியா நல்லா இருந்துச்சுன்னா எவ்வளோ தண்ணி இருந்தாலும் வெளியில் போயிடும். ட்ரைனேஜ் மீடியா நல்லா இல்லைன்னா தண்ணி தேங்குச்சுன்னா வர தளிர் வந்து கருகிரும். அடுத்து வந்து தளிர் வர கருகிறதுக்கு காரணம் இந்த த்ரிப்ஸு. ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து உங்கள்கிட்ட என்ன இருக்கோ இன்செக்டிசைடு, எக்ஸோடஸ் எல்லாம் காஸ்ட்லின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ காஸ்ட்லியாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ, நீம் ஆயில் பார்த்து டோசேஜை கொஞ்சம் கம்மியாக வச்சு நீம் ஆயில் ஏதோ ஒன்று ஸ்ப்ரே பண்ணி இன்செக்ட்ஸை வரவிடாமல் நீங்கள் பார்த்துக்கிறணும். உங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு எது சூட்டபிளோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கி ஸ்ப்ரே பண்ணிக்கிடலாம். ஸோ அப்படி நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அழகாக வளர்க்கலாம்ப்பா. நான் வந்து இந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணுறேன்னு நினச்சா ஜஸ்ட்டு ஒரு செடியில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு அது சக்ஸஸ் கிடச்சிச்சின்னா அப்புறம் எல்லா செடிக்கும் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். இப்படி தான்ப்பா. பாருங்கள், நான் சின்ன சின்ன கட்ஸ் எல்லாத்துக்கும் நான் கொடுத்துட்டேன். இது வந்து நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி செஞ்சேன், எடுத்து வச்சுருந்தேன். நான் இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இப்போது பண்ணலாம் ட்ரிம். இப்போ கிளைமேட்டு நமக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குது. கொஞ்சம் வந்து காற்றுல ஈரப்பதம் இருக்குது. கிளைமேட் நல்லா இருக்குது. செடிக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது. ஸோ தாராளமாக சின்ன சின்ன ட்ரிம்ஸ் எல்லாம் நீங்கள் தாராளமாக கொடுத்துடலாம். ஏன்னா நிறைய டைபேக் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதெல்லாம் வெட்டி எடுத்துருங்க. ஏன்னா அப்புறம் நிறைய வந்து பரவிடும். ஸோ ஒரு குச்சி குச்சியாக போயிருக்கு இந்த செடி எல்லாமே வந்து. எல்லாத்தையும் நான் வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு நான் சில செடிகளுக்கு டிஏபியும் கொடுத்துருக்கேன், சில செடிகளுக்கு மிக்ஸ்டு ஃபெர்டிலைசரும் கொடுத்துருக்கேன். எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணி மறுநாள் நான் கொடுத்துட்டேன். அப்புறம் அடுத்து அதோட க்ரோத் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னும் 2-3 செடி இருக்குது, நான் கட் பண்ணாமல் இருக்கேன். நாளைக்கு கூட அதை ப்ரூன் பண்ணிவிட்டு அதில் நிறைய பூவெல்லாம் இருக்குது. ஆல்ரெடி காஷ்மீரி ரோஸ் காட்டியிருப்பேன். அதெல்லாம் ப்ரூன் பண்ணிவிட்டு எப்படி ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கலாங்கிறதையும் நாளைக்கு ஒரு லாங் வீடியோவில் காட்டிடுறேன். இன்றைக்கி ப்ரூனிங் மட்டும் காமிச்சிட்றேன். இதே மாதிரி பாருங்கள், ஃபுல்லாக இதை எடுத்துடணும். நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா ஒரு இடத்துல ஃபங்கஸ் இருந்துச்சுன்னா நம்ம கார்டன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பரவிடும். ஸோ இதுதான்ப்பா. அதே மாதிரி ட்ரெயின் செல்லை பற்றி கூட கேட்டிருந்தீங்க. ட்ரெயின் செல் வந்து வச்சிங்கன்னா அந்த மண்ணெல்லாம் கீழே விழுகுமா அப்படின்னெல்லாம். நான் நிறையாவே இந்த கொக்கோபிட்டோ சிண்டருக்கு தான் ட்ரெயின் செல் யூஸ் பண்ணுறேன். இந்த மண்ணில் வச்சுருக்க செடி எல்லாமே நான் வந்து ஸ்டாண்டு மேலே தான் வச்சுருக்கேன். ஸோ வந்து எனக்கு தண்ணி வந்து கீழே போயிடும். அந்தளவுக்கு மண்ணெல்லாம் எனக்கு தரையோட தர போகாது. ஸோ எந்த ஒரு தொட்டி வச்சாலும் தரையோட தர வைக்காமல் எது மேலேயாவது கொஞ்சம் ஹைட்டாக தூக்கி வச்சிங்கன்னா உங்கள் தரை வந்து சேஃப்டியாக இருக்கும். ஸோ ட்ரெயின் செல் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம்ப்பா. ஏதோ ஒன்று கீழே வைக்கணும். ஸோ இதெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் கொக்கோபீட்டில் இருக்கிறதும் தான் கொஞ்சம் ரொம்ப உயரமாக இருக்குது. அது எல்லாத்தையுமே கொஞ்சம் நான் ஹைட்டை குறைச்சிட்றேன். நீளமாக போய்கிட்டே இருக்குது. கொஞ்சம் ஹைட்டை குறைச்சிச்சின்னா ஒரு ஸ்டெம்லேருந்து 2-3 தளிர் வரும். செடி கொஞ்சம் புஷ் ஆகும். இன்னும் கொஞ்சம் பூவெல்லாம் பெருசாக பூக்கும். கிளைமேட் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அடுத்து கேட்குறீங்க, புதுசாக செடி வாங்கி வைக்கலாமா அப்படின்னு கூட 2-3 பேர் கேட்டிருக்கீங்க. ஆமாம், இப்போ அடுத்தடுத்து கொஞ்சம் தொடர்ந்து மழை இருக்கிறதுனால ஆன்லைன் ரோசஸ் வேண்டாம்ப்பா. நீங்கள் இந்த மாதிரி நார்மல் ரோசஸ் வாங்கி நீங்கள் பாட்டில் வைக்கணும், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வைக்கலாம். அதை கூட நான் ஒரு வீடியோ அடுத்து உங்களுக்கு போடுறேன். நார்மலாக நர்சரி செடியை என்கிட்டயே நிறைய செடி இருக்குது. அதெல்லாம் கூட நான் வந்து ஒரு செடியை வேற கழுவி ஃபஸ்ட்டு சாயில் மீடியாவில் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு அதோட க்ரோத் எப்படின்னு. அடுத்தடுத்து ஆன்லைன் ரோசஸ் இப்போ அவங்க விற்கிறாங்களான்னு கூட தெரியல. இப்போல்லாம் வந்துச்சுன்னா அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா. பாருங்கள், இது ஃபுல்லாகவே நான் வந்து ஃபங்கிசைட் பேஸ்ட் அப்ளை பண்ணிடுறேன். உங்கள்கிட்ட ஒரு பழைய ப்ரெஷ்ஷு, அதாவது பெயிண்டிங் ப்ரெஷ்ஷு, சின்ன ப்ரெஷ்ஷு அப்படி ஒன்று வச்சுக்கோங்க.
அதை வச்சு எல்லாத்தையுமே இந்த பேஸ்ட்டு எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சாஃப் இல்லை வெவஸ்டின், ரிடோமில் கோல்டு எது இருக்குது உங்ககிட்ட கைவசம் எந்த ஃபங்கிசைடு இருந்தாலும் நீங்கள் வந்து அதை சீல் பண்ணிவிடுங்க. அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும். ஸோ நான் இது ஈவினிங் பண்ணேன். ஸோ அதனால் க்ளோஸ் பண்ணிடுறேன். சம்டைம்ஸ் பகலில் பண்ணும்போது கூட நான் அதை க்ளோஸ் பண்ண மாட்டேன். ஆட்டோமேட்டிக்காக அது காஞ்சிரும் வெயிலுக்கு. ஸோ நான் ஈவினிங் இதெல்லாம் கட் பண்ணுறதுனால எல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு பேஸ்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தளிர் வர ஆரம்பிச்சிரும். உங்களுக்கு நல்ல க்ரோத் இருக்கும். அடுத்து நிறைய பூ பூக்கும். ஸோ குச்சி மாதிரி அது செடி இப்போ ப்ரூனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்ப்பா. எல்லா செடிக்கும், மல்லிகைப்பூ செடியும் சரி, ரோஸ் செடி சரி, எந்த செடியாக இருந்தாலும், ஈவன் ட்ராகன் ஃப்ரூட் கூட இன்றைக்கி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்கும் கூட ப்ரூனிங் இம்பார்ட்டண்ட் தான். நாங்கள் ட்ராகன் ஃப்ரூட் அந்த செடியை கம்ப்ளீட்டாக ப்ரூன் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ நிறைய பூ விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு செடி வந்து உயரமாக வளருதுன்னா அப்படியே விடக்கூடாது. அதை கண்டிப்பாக வந்து ஒரு ப்ரூன் பண்ணணும். ப்ரூன் பண்ண தான் செடி வந்து நல்லா வளரும். ஸோ இந்த மாதிரி செடியெல்லாம் பாருங்கள், நான் சிண்டர் கொக்கோபீட்டுக்கெல்லாம் இந்த இலையெல்லாம் கொஞ்சம் மஞ்சள் அதாவது ஃபங்கஸ் அந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் இருந்தது. அதுக்கெல்லாம் என்ன செய்கிறேன், சின்ன சின்ன ப்ரூனரை வைக்காமல் ஒரு புது பிளேடு ஒன்று வச்சுக்கலாம். நீங்கள் புது பிளேடை இது பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு கட் கொடுக்கலாம். இலையை அப்பயே பிக்கக்கூடாது, அந்த நோடோடு சேர்ந்து பிஞ்சிட்டு வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பிளேடு வச்சு பாதியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி பாருங்கள் நிறையா, ஏன்னா இப்போ கிளைமேட் வந்து திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது. ஸோ அந்த பழைய இலை அந்த மாதிரி இலையெல்லாம் நிறையா உங்களுக்கு சின்ன சின்ன மஞ்சளாக இருக்குது. அதான் உதிர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். உதிர்ந்து அதில் தொட்டியில் தான் விழுகும். ஸோ நமக்கு டைம் கிடைக்கும்போது ஈவினிங் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் அந்த செடிக்கிட்ட டைம் இருந்துச்சுன்னா நம்ம கார்டனில் சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் பண்ணோம்னா நமக்கும் நல்லா டைம் பாஸ் ஆகும், நல்லாவும் இருக்கும். நமக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே சும்மா உட்கார்றதுக்கு இந்த மாதிரி கார்டனில் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கும்போது, செடியோடு நம்ம சேர்ந்து இருக்கும்போது நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும், ஹாப்பியாகவும் இருக்கும். ஸோ கார்டனிங் வந்து உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்டர். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா கார்டனிங். இந்த செடியோடு இருக்கும்போது எங்களுக்கு மைண்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. மஸ்ட்டு வந்து எல்லோரும் கண்டிப்பாக அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி, சில பேருக்கு ரோஸ் பிடிக்கும், சில பேருக்கு பழச்செடி பிடிக்கும், சில பேருக்கு காய்கறி பிடிக்கும். அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செடியெல்லாம் வாங்கி வச்சு அழகாக வளர்க்கலாம். ஜஸ்ட்டு சின்ன சின்ன டிப்ஸு தான்ப்பா. ஒவ்வொரு செடி வளர்க்குறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸு, அந்த முறையெல்லாம் நமக்கு தெரிஞ்சிட்டோம்னா இது மாதிரி ஒரு பொழுதுபோக்கு எதுவுமே இருக்காது. ரொம்ப ஹாப்பியான ஃபீலிங் கொடுக்கும் உங்களுக்கு கார்டனிங். பாருங்கள், அந்த இலை எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு அது தளிர் வந்துடும் உங்களுக்கு. இதெல்லாம் இந்த இலையெல்லாம் கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக அது விழுக தான் போகுது. ஸோ பெட்டர் வந்து நம்மளே கட் பண்ணி எடுத்துட்டோம்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ சிண்டர் இப்போ தான் வந்திருக்குப்பா. நேற்று தான் எனக்கு சிண்டர் வந்து சேர்ந்துருக்கு. ஸோ சிண்டர்னால் என்ன, அதை எப்படி நடணும், அதை பற்றி டீட்டெயில்டாக அடுத்து ஒரு சீரீஸில் நான் போடுறேன். பாருங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதெல்லாம் வந்து ஒரு 2 days பிஃபோர் நான் செஞ்சேன். ஸோ அதை எடுத்து வச்சுருந்த அந்த கிளிப்ஸ் எல்லாம் இன்றைக்கி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு போட்டு காமிச்சிட்றேன். உங்களுக்கு இந்த மாதிரி எல்லோ லீவ்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபங்கிசைட் ஸ்ப்ரே, ஃபஸ்ட் ஃபங்கிசைடு வந்து 10 daysக்கு ஒன்ஸு இல்லை வீக்லி ஒன்ஸு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ ஃபங்கிசைட்லேயும் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஆர்கானிக்காகவும் கொடுக்கலாம். ஆர்கானிக் கொடுத்திங்கன்னா ட்ரைகோடர்மா கொடுங்க. இன்ஆர்கானிக் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த சாஃப், பெவஸ்டின் இந்த மாதிரி ஃபங்கிசைட்ஸை நீங்கள் கொடுக்கலாம். அது உங்களோட விஷ் தான்ப்பா, எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பட் நான் இதுக்கு இன்றைக்கி எல்லாத்துக்குமே பெவஸ்டின் கொடுக்குறேன். எல்லா இலையை பாருங்கள் எவ்வளோ இலை கட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து தேவையில்லாத இலை தான், நமக்கு செடிக்கு பாரம்தான். உங்களுக்கு அதுவே உதிர்ந்து போயிடும் பழைய இலை. இதே மாதிரி இந்த கொக்கோபீட்லேயும் சில இலையெல்லாம் மஞ்சளாக இருக்குது, சில இலை பூச்சி சாப்பிட்ருக்கு. என்ன தான் நம்ம வந்து ஸ்ப்ரே கொடுத்தாலும் சில இலையெல்லாம் சுருட்டிடும். நிறைய செடி இருக்கிறனால அந்த இலையெல்லாம் வந்து பூச்சி வந்து கொஞ்சம் சாப்பிட்டு சுருட்டிடும். ஸோ அந்த மாதிரி இலையெல்லாம் அது இருந்தும் பிரயோஜனம் இல்லை அந்த இலை. ஸோ கம்ப்ளீட்டாக நான் எல்லாத்தையுமே ஒரு பிளேட் வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு ப்ரூனர் வச்செல்லாம் ஒவ்வொரு இலையாக பார்த்து நம்மளால் கட் பண்ண முடியாது. ஸோ பெட்டர் வந்து ஒரு சின்ன பிளேடு வச்சுக்கலாம், புது பிளேடு. அவ்வளோதான், கட் பண்ணிவிட்டு இந்த பிளேடை தூக்கி கீழே போட்டுடணும். திருப்பி ரீயூஸ் பண்ணக்கூடாது, ஒன்ஸ் யூஸ் தான். யூஸ் பண்ணிவிட்டு நான் அன்றைக்கி அந்த ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா அந்த பிளேடை கீழே போட்டுடலாம். பாருங்கள், நான் கொஞ்சோண்டு ஃபங்கிசைடை வந்து மிக்ஸ் பண்ணுறேன். ஃபங்கிசைடு வந்து 1 gram 1 liter வாட்டர் கால்குலேட் பண்ணிக்கிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செடிகளுக்கு எல்லாமே ஸ்ப்ரே பண்ணிடலாம்.
அப்புறம் ஒரு கொஸ்டின் எனக்கு மார்னிங் கேட்டிருக்கீங்க, தாக்கத்தை வந்து எனக்கு எப்படி மெஷர் பண்ண தெரியல, அந்த மூடியில் எவ்வளோ ஊற்றணும்னு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கீங்கப்பா. ஒரு டீஸ்பூன் வந்து 5 ml கால்குலேட் வரும். நீங்கள் வீட்டில் இருக்கிற டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நீங்கள் எத்தனை செடிக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ கால்குலேட் பண்ணிக்கிறீங்க. ஒரு டீஸ்பூன் எடுத்திங்கன்னா 5 ml வரும். நீங்கள் 5 லிட்டர் தண்ணியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. 2 லிட்டர்னால் அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக நீங்கள் எடுத்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் செடிகளுக்கு கொடுக்கலாம்ப்பா. நாளைக்கு வீடியோவில் கூட நாங்கள் எடுத்து காமிக்கிறேன் டீஸ்பூனில் எவ்வளோ வருதுங்கிறத மெஷர் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், அந்த ஃபங்கிசைட் ஃபுல்லாகவே நான் வந்து ஸ்ப்ரே கொடுத்துட்டேன் செடிகளுக்கெல்லாம். ஸோ நேற்று நைட்டெல்லாம் நிறைய மழை பெஞ்சிச்சு. ஸோ எந்த அஃபெக்ட்டும் ஆகாது. நான் இது முன்கூட்டியே போன வாரம் செஞ்சுட்டேன் ஒரு 4 நாளுக்கு முன்னாடி. ஸோ இன்றைக்கெல்லாம் நான் எந்த ஸ்ப்ரேயும் கொடுக்கல. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.